لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. நாங்கள் தற்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த உது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உதுவை பற்றிய ஹதீஸை நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். அதிலே தற்பொழுது நாங்கள் முகத்தை கழுகுகின்ற விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ஹதீஸிலே சும்ம கஸல வஜ்ஹஹு ஸலாஸ மர்ராத், அந்த இந்த உஸ்மான் ரலியல்லாஹு ஹதீஸிலே இந்த துண்டுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். وعن حمران أن عثمان رضي الله عنه دعا بوضوء فغسل كفيه 3 مرات ثم تمضمض واستنشق واستنثر. அப்போ இதுகளை நாங்களும் படிச்சுட்டோம். மிச்சமாக உள்ளது சும்ம கஸல வஜ்ஹஹு 3 மர்ராத், 3 தடவை என்ன செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை கழுவினார்கள். அப்போ முகத்தை கழுகணும்ங்கிறதுல உலமாக்கள் மத்தியில் ஏகோபித்த முடிவு இருக்கிறது. அதிலே சர்ச்சை இல்லை. முகத்தை கழுகணும்ங்கிறதுல எந்த சர்ச்சையுமே கிடையாது. அந்த ஆயத்துல் உதுவுலையும் முதலாவதாக சொல்லப்பட்ட பரதும் அதான், இதா குந்தும் இல ஸலாத்தி ஃபக்ஸிலூ உஜூஹக்கும், நீங்கள் தொழுகைக்கு என்ன செய்தால் எழுந்து நின்றால் நீங்கள் உங்களுடைய முகத்தை கழுகுங்கள். அதில் ஒபில் இஜ்மா, அதில் இஜ்மாவும் இருக்கின்றது. ஆனால் 3 விஷயங்களிலே சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. முதலாவது விஷயம், இந்த காதுக்கும் இந்த சின்ன முடியுக்கும் இடையில் இருக்கிற இந்த வெள்ளையான பகுதியை கழுவுவதா இல்லையா, கடமையா இல்லையா என்கிறதுல சர்ச்சை. இவங்களோட தாடி இப்படி போய் படுறதுக்கு ஒரு சின்ன ஒரு முடிவுன்னு வந்துருக்கு, அப்படித்தானே? இந்த முடிவுக்கும் காதுக்கு இடையில் ஒரு வெள்ளை பகுதியும் இருக்கு. இது முகத்தில் அடங்குமா? இப்போ இவ்வளவும் கழுகணும், அதோடு சேர்த்து இதையும் கழுகணுமா என்கிறதுல சர்ச்சை இருக்குது. அதே போல் தாடி நீளமாக இப்படி இருந்தால் அந்த கீழே தொங்குற அந்த தாடியையும் கழுகணுமா? மூன்றாவது, தாடியை குடைந்து கழுகணுமா என்கிறதுல இந்த 3 விஷயங்கள்லையும் சர்ச்சை இருக்குது. இந்த சின்ன முடியை தாடியில் கடைசி இந்த வாரம் இந்த காதுக்கும் இதுக்கு உள்ள இந்த பகுதி இருக்குது தானே, அதை கழுகுற விஷயத்தில் மாலிக்கு இமாம் மாலிக்கோட கருத்தண்டா அது முகத்தில் அடங்காது. இந்த துண்டு முகம்ங்கிறது நேரடியாக வாஜக உனக்கு நேரடியாக இருக்கிறது தான் என்ன முகம். அப்போ எனவே இது நேரடியாக வாரது ஒன்று இல்லை. இப்போ நாம் செய்யக்கூடிய இப்போ தலையை திருப்பி தானே செய்கிறோம். அப்போ எனவே அதை முகத்தில் அடங்காது என்று இமாம் மாலிக் சொல்கிறாங்க. இமாம் மாலிக் இன்னொரு அர்த்தம், இன்னொரு கருத்து இருக்கு. என்னென்னு சொன்னால், தாடி உள்ள ஆளுக்கு அது முகத்தில் அடங்கும், முகத்தில் அடங்காது. அம்ரதுக்கு அறவே முடிமுளைக்காதால் அந்த பகுதியையும் கழுவணும் என்று இன்னொரு கருத்து இருக்கு. ஆனால் இமாம் அபு ஹனீஃபாம் ஷாஃபின்னு சொல்கிறாங்க அதுவும் அடங்கும், தாடியும் கழுவக்குள்ள இந்த காதுக்கு பக்கத்துலேயும் இந்த தாடியிலிருந்து சின்ன முடிக்கு பக்கத்துலேயும் கழித்தான் ஆகணும் என்று யார் இமாம் அபு ஹனீஃபாவும் ஷாஃபியும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த தொங்குற தாடி ஒரு ஆள் சிலாக்களுக்கு தாடி எவ்வளோ நீட்டமாக இருக்கும், அதை கழுவணுமாங்கிறதுல மாலிக்குமா சொல்கிறாங்க தண்ணி அப்படி அதில் என்ன செய்யணும், ஓட விடணும். அப்படி ஒன்று தண்ணி எடுத்து அப்படின்னு எடுத்துருவோம், தாடியில் அப்படி இழுத்துருவோம், இம்ராருல்மா. இமாம் அபு ஹனீஃபாவும் ஷாஃபி இமாமும் என்ன செய்யும், அதை பாஜி பண்ணவங்க சொல்லலை. அவருக்கு இன்னொரு சொல்லொன்று இருக்குது ஷாஃபி இமாமுக்கு, இல்லை அவர் தாடி தண்ணி என்ன சொல்லி போட விடுவோம். மூன்றாவதாக தாடியை குடைந்து கழுகுதல். இந்த குடைந்தல் கழுகுகளில் இமாம் மாலிக் சொல்கிறாங்க அது வாஜிப் இல்லை என்று. அதே கருத்தை தான் இமாம் அபு ஹனீஃபாவும் ஷாஃபியும் சொல்கிறாங்க. ஹம்பலி மதுஹபில் தாடி அடர்த்தியாக இருந்தால் குடைந்து கழுக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தாடி ஹஃபீஃபாக இருந்தால், தோல் தெரிகிற அளவுக்கு ஹஃபீஃபாக இருந்தால் அப்போ குடைஞ்சு கழுக வேணும் என்று ஹம்பலி மதுஹபில் சொல்கிறாங்க. இது அதில் இமாம் அஹ்மத் அவங்களுக்கு 2 ரிவாயத் இருக்குது.
அந்த தஹ்லீலுல் லிஹ்யா தாடியை குடைந்து கழுவுறது கடமை என்றும் கடமை இல்லை என்றும். ஆனால் அந்த ஹம்பலி மதபில் அமல் இருக்கிறது இந்த தப்சி, தாடி அடர்த்தியாக இருந்தால் குடைந்து கழுக தேவையில்லை, மேனி தெளிகிற அளவுக்கு ஹஃபீஃபாக இருந்தால் குடைந்து கழுகவும், அதாவது உள்ளுக்கும் கழுவும். அப்போ ஏன் இவங்க இந்த இதில் இஹ்திலாஃப் ஏற்பட்டேன் என்றால், இந்த தாடியை குடைந்து கழுகிறது சம்பந்தமாக வந்த ஹதீதுகள் சஹீஹா லைஃபா என்கிறதுல உள்ள சர்ச்சை தான். சஹீஹ் என்று சொல்றால் வந்து அது என்ன செய்வார், குடைந்து கழுவோம் என்று சொல்வார். இந்த வந்த ஹதீஸ் எல்லாம் லைஃப் என்று சொல்கிறார்கள், அது சுன்னத்தில்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வந்த ஹதீதுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது இதில் ஆக குறைஞ்ச பலகீனமான ஹதீஸ் என்றால் திருமிதியில் இப்னு மாஜாவில் வர ஹதீஸ், அதை இப்னு ஹுஸைமா சஹீஹ் என்று கண்டிருக்கிறாரு. அன் உஸ்மான இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஹல்லிலு லிஹ்யத்தஹு என்ற இந்த ஹதீஸ் இதான் அஸஹு மா வரத ஃபில் பாப், ஐ அகல்லுஹா ضعفا. இந்த பாபில் வந்த குறைந்த லைஃபான ஹதீஸ். ஆனால் இந்த ஹதீஸுடைய இஸ்னாதில் ஆமிர் இப்னு ஷகீக் என்கிறால் இருக்கிறாரு, இப்னு மயின் லைஃப் என்று சொல்கிறாரு, அபு ஹாத்திம் லைஸ பி கவி என்று சொல்கிறாரு, நசாயி வந்து லைஸ பிஹி பஸ். அடுத்தது இப்னு ஹிப்பான் வந்து அவரோட கிதாபு சிகாத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நசாயும் என்ன செய்வார், அந்த மஜ்ஹூல்களை இல்லாட்டி சிலங்களை தசாவுல்கள் இருக்குது. இவர் மஜ்ஹூல் அல்ல, என்ன லைஃபில் ஹதீஸ்ன்னு சொல்லப்பட்டார். பொதுவாக அந்த மஜ்ஹூல்கள் சில நேரங்களில் என்ன செய்வார், தசாவுல் ஆகுவார். அது இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அவங்க சொல்கிறாங்க, லம் யஸிஹ் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி தஹ்லீல் ஷைஉன். தாடியை குறைஞ்சு கழுவணும், உறுப்புகளை குறைஞ்சு கழுவணுங்கிறதுல என்ன இல்லை, ரசூலுல்லாஹி சொல்லும் எந்த ஹதீதுமே சஹீஹ் இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு சொல்லியிருக்கிறாங்க, தஹ்லீலுல் லிஹ்யத்தி கத் ருவிய ஃபீஹி அஹாதீஸ், அதில் சில ஹதீஸ்கள் வந்திருக்கிறது, லைஸ யஸ்புத்து மின்ஹா ஹதீஸ் வ அஹ்ஸனு ஷைஇன் ஃபீஹி ஹதீஸு ஷகீக் அன் உஸ்மான். இப்போ நாங்கள் அந்த கொண்டு வந்த ஹதீஸ் வேறு ஹதீஸ்கள் இருக்குது. இதில் ஆக குறைஞ்ச லைஃப், மற்ற இதை விட கூடிய லைஃப்கள். இந்த ஹதீஸ்களை நான் தொகுக்கணும் என்று சொல்லி ஆரம்பத்தில் இந்த ஹதீஸ்களை நான் சேர்த்தன், புரோகதை தொடர்ந்து செய்யலாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இதுதான் இந்த முகம் கழுகுறதோட உள்ள விஷயம். அப்போ முகம் கழுகுறது வாஜிபு, அது என்ன பில் கிதாபு வல் இஜ்மா. அடுத்ததாக அந்த ஹிலாஃபு வந்தது 3 விஷயத்தில். ஒன்று, இந்த தாடியுடைய அந்த சின்ன முடிக்கும் அந்த காதுகளில் பகுதி அடங்குமா முகத்தில் என்கிற ஒரு அதையும் கழுவணுமா. ரெண்டாவது, தாடியை குடைஞ்சி கழுவணுமா என்கிற விஷயம். அடுத்ததாக, தாடியில் இருந்து பெரிய தாடியாக இருந்தால் அந்த தொங்கி கொண்டிருந்தால் தொங்குறதையும் கழுவணுமா என்கிறது சர்ச்சை. இது சம்மந்தமாக நாங்கள் பார்த்தோம். அப்போ இதில் சுருக்கம் என்னன்னு சொன்னால், தாடியை குடைஞ்சி கழுவணுங்கிறதுக்கு வந்த ஹதீஸ் எல்லாம் லாயிஃபானது. அப்போ எனவே அது நாங்கள் சுன்னத்தில்லை என்று ராஜிஹான்னு சொல்லும்படி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக, இந்த ஹதீஸில் நாங்கள் பெறக்கூடிய 9வது சட்டம் என்ன என்றால், தேய்த்து கழுவுவது கடமை இல்லை என்கிறது நாங்கள் இந்த ஹதீஸில் காணக்கூடியதாக இருக்கு. அதாவது தண்ணி ஓடுனால் போதுமானது, ஜரையானுல்மான்னு சொல்லுவாங்க, தண்ணி ஓடுனால் போதுமானது. அதை தேய்த்து கழுக வேண்டும், தண்ணியை ஊற்றிட்டு இப்படி கையால் ஒரு தேவையை ஒன்று தேய்ச்சிடணும் என்கிறது கடமை இல்லை. இதைத்தான் பெரும்பாலான அறிஞர்கள் ஜும்ஹூர்கள் கருத்து. அதாவது 4 மதுஹப் எடுத்துக்கொண்டால் அபு ஹனீஃபா, ஷாஃபிஈ, அஹ்மது இப்னு ஹம்பல், இவங்க 3 பேர் சொல்கிறாங்க தேய்த்து கழுவுவது கடமை அல்ல, தண்ணி ஓடுனா போகும். அப்போ தேய்த்து கழுவுறது சுன்னத்து, விரும்பத்தக்கது என்று தான் வருமே தவிர அது நாங்கள் ஃப்ரூதுல் உதுவில் என்ன சேர்க்க இல்லை. ஆனால் இமாம் மாலிக் அவங்க சொல்கிறாங்க, இல்லை தேய்த்து கழுக வேண்டும் என்று சொல்கிறாங்க.
அப்போ நான் முதலாவது கருத்தை பார்ப்பேன். ஜும்ஹூருடைய கருத்தை எடுத்துக்கொண்டால் தேய்த்து கழுவுவது கடமை இல்லை என்று எடுத்துக்கொண்டால், இப்போ நாம் படித்து கொண்டிருக்கிற ஹதீஸில் இப்போ நாங்கள் வந்து ஹதீஸில் எடுக்கிறோன்னு சொன்னோம் என்று அதில் கூறப்படலைன்னு சொல்லி, ஹதீஸில் என்ன செய்ய தேய்த்து கழுவும்னு கூறப்படவில்லை. அப்போ மாலிக் மதுஹபாக்கள் சொல்கிறேன் என்றால் கசலே என்று சொன்னால் தண்ணி ஓடுறதுக்கு சொல்கிறதில்ல. கசலை என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் கழுகினார்கள் என்றால் அது தண்ணி ஓடுற, அது மேலதிகமாக இன்னொன்று என்ன செய்யணும், அது வரணும். அதுதான் என்ன தேய்ச்சி கழுகுறது. தேய்ச்சி விட்டால் தான் கழுகுற என்று பேச்சு வரும். சும்மா தண்ணி ஓடுனா அதுக்கு கழுகுற என்ற பேர் இல்லை. கழுகுதல் என்று வந்தால் அதில் ஒரு தேய்ப்பு தன்மை இருக்க வேண்டும் என்று என்ன மாலிக் மதுஹப்காரர்கள் சொல்கிறாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லை, எங்களுக்கு வேறொரு ஹதீஸ் ஒன்று வந்திருக்குது, அதில் என்ன செய்ய சொல்லி தேய்ச்சி கழுக சொல்லி வந்திருக்குது என்று சொல்கிறாங்க. அதென்ற ஹதீஸ் என்று சொன்னால் அபூதாவுத் திருமிதியில் வந்தது, ஹாக்கிம் சஹீஹா கேட்கிறாரு. அது வந்து என்ன என்றால் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, ஃபைதா தைமம் பற்றி வரக்கூட அந்த தைமம் ஹதீஸில் அஸ்ஸஈது த்வையிபு வலூல் முஸ்லிமி வலோ இலா ஆஷ்ரி சினீன், 10 வருஷம் போனாலும் ஒரு அந்த சுத்தமான பூமிக்கு மேலே இருக்கிறது வந்து என்ன, பூமிக்கு மேலே இருக்கிறது என்ன ஒரு முஸ்லிமுடைய ஒது செய்யும். இது ஃபைதா வஜத்தல் மா, நீ தண்ணியை பெற்றுக்கொண்டால் ஃபஅமிஸ்ஸஹு ஜில்தக், உனது தோளிலே நீ பட வைப்பாயாக. அப்போ இவங்க சொல்லுங்க ஃபஅமிஸ்ஸஹு ஜில்தக், ஃபஅமிஸ்ஸஹு ஜில்தக். அப்போ இந்த ஒரு என்ன செய்யணும், அது எனக்கு மேலே ஓடுனால் மஸ் தானே, ஃபதுலுக்குவோ இல்லை, மேலே தண்ணியை ஓட விட்டால் போதுமானது. மஸ் மேலே தண்ணி பட்டு கொண்டு போனால் போதுமானது என்று அவங்க ஜும்ஹூர்கள் ஆதாரமாக பிடிக்கிறாங்க. ஏன்டா ரசூலுல்லாஹ் அவங்க தண்ணி என்ன செய்யாங்க, பட வைக்கத்தான் சொல்லியிருக்கிறாங்க, கையை வச்சு இப்படி செய்கிறது சொல்லலைன்னு சொல்லி. ஆனால் இந்த ஹதீஸில் வந்து அம்ரு இப்னு பஜ்தான் என்கிறால் இருக்கிறாரு. அவர் வந்து மஜ்ஹூலுல் ஐனி வல் ஹால், மஜ்ஹூலுல் ஐனி வல் ஹால். எனவே இந்த ஹதீதுகள் ஜும்ஹூருக்கு ஆதாரமாக எடுக்க முடியாது. இனி திருமிதி ஹதீதுன் ஹசனுன் சஹீஹ் என்று சொல்லியிருக்காரு. சில நுஸ்காக்கள் ஹதீதுன் ஹசனுன் என்று மட்டும் இருக்குது. அடுத்தது இப்போ மஜ்ஹூலுல் ஐன் என்றால் லம் யர்வி அன்ஹு இல்லா அபூ கிலாபா என்கிறால் தான் ஹதீஸ் எடுத்திருக்கிறாரு. அவரை யாரும் என்ன செய்யலை, தௌசீக்கு பண்ணி இல்லை. எனவே என்ன செய்ய முடியாது, நாங்கள் ஆதாரமாக கொள்ள முடியாது. அப்போ இங்கே உள்ள ஒரு சர்ச்சை என்ன என்றால், மாலிக் மதுஹபுக்கும் ஜும்ஹூருக்குள்ள பிரச்சனை, கழுகுதல் என்பது தேய்த்தலை உள்ளடக்குமா இல்லையா? ஜும்ஹூர்கள் சொல்றாங்க கழுகுற என்றால் தண்ணி ஓடுனா போதுமானது. அப்போ போதுமான சொன்னதில் என்ன அவங்களோட அதுக்கு அங்கே என்ன வரும்? உதாரணமாக ஜனாபத்துள்ள ஒருவர் மூழ்கி ஒழும்பினார்ன்றா சரி குளிச்சுட்டார். இல்லாட்டி உதவுடைய நியத்தை வைத்து சில மதுகப்பில் சொல்லுவேன், உதவு நியத்தை வச்சுட்டு என்ன செஞ்சார் என்றால் தண்ணிக்குள்ளே விழுந்தார் என்றால் அவர் உதவி செஞ்சு தான் பேத்திடுவார். அது அவங்க அந்த தர்த்தீப் கைர் வாஜிப் என்று சொல்கிறாங்க அடிப்படையில் என்று அவங்க சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க யார், மாலிக்கும் இமாம் சார்புல்லாக்கள் சொல்கிறாங்க இல்லை, மாலிக்குமா சொல்கிறாங்க கடுமையான குளிப்போ இது செய்யும் பொழுதோ கையை என்ன செய்ய வேண்டும், தேய்த்து விட வேண்டும். அதுதான் அதுக்குத்தான் கழுகுறேன்னு சொல்கிறது என்று சொல்கிறோம். இப்போ இன்னும் அவங்க சொல்கிறாங்க என்னென்றோடனே ஒரு ஆள் மலையில் நனைஞ்சார் என்றால் மலையில் அதை குளிச்சேன்னு சொல்கிறேன் நாம, அல்லது அப்படி சொல்கிறியா இல்லைன்னு சொல்கிறாங்க. அது அரபில் அப்படி சொல்லிடல, முகத்தசில்ன்னு சொல்லிடல வழங்குதா. அப்படி ஒரு இந்த லுகா உள்ள ஒரு சர்ச்சை தான் இது. அப்போ சரி தேய்க்கணும்ன்றது ஹதீஸுகள் இருக்காண்டா பல ஹதீஸ் வந்திருக்கு, அதை எல்லாம் தாயிஃப். அப்படி சுருக்கமாக சொல்ல போனால் ஜும்ஹூர் சொல்கிறாங்க தண்ணி ஓடுனா போதுமென்று, தண்ணீர் பட்டா போதுமென்று சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு தாயிஃபான ஹதீஸ் தான் வந்திருக்குது. அடுத்தது மாலிக் மதபுராக்கள் அது தேய்க்கணும்ன்றதுக்கும் பல ஹதீஸ் ஆதாரம் காட்டுறாங்க, அதுகளும் தாயிஃப். அப்போ என் ஹஸ்ருல் ஹிலாஃபு ஃபி தஃப்சீர் அல்
உசுல் அவில் ஹஸ்ல், அந்த கழுகுறதுங்கிறத தஃப்சீர் பண்ணுற லுகாவில் தான் அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ ஹதீதியை இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரையில என்ற ரெண்டு தரப்பு வைக்கிற ஹதீதுகளும் தாய்ஃபான ஹதீஸ். இப்போ இமாம் மாலிக்கிற சார்பாக வைக்கக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்ப்போமே. அப்போ முதலாவது அவங்க என்ன செய்கிறாங்க இப்போ அப்போ குளிக்கிறதுக்கும் மூழ்கிறதுக்கும் வித்தியாசப்படுத்துகிறாங்க. அந்த ஹஸ்லுங்கிறதுல என்ன செய்யணும், அது தண்ணியை சேப்பிக்கிறத விட மேலதியாக இருக்கணுங்கிறாங்க. அது அந்த லுகாவில் உள்ள பிரச்சனை. இதை நாங்கள் பார்த்தோம்ன்றால் என்னத்தை ஹதீஸ்களை பார்த்தோம்ன்றால் அபூதாவுத், திர்மிதி, இப்னு மாஜாவில் வந்திருக்குது. இன்ன தஹ்த குல்லி ஷாரத்தின் ஜனாப ஃபக்ஸிலு அஷ்ஷார வஅன்கு அல் பஷர். அப்போ ஒவ்வொரு முடிக்கு கீழே ஜனாபத் இருக்குது. முடியை என்ன செய்யுங்கள், கழுகுங்கள், மேனியை நல்லா சுத்தப்படுத்துங்கள். அப்போ அன்குல் பஷர்ன்னா அப்போ என்ன செய்யணும், அந்த தோலுக்கு போய் என்ன செய்யணும், சேரும். ஆனால் இந்த இமாம் அபூதாவுத் அவங்களே இந்த ஹதீஸ் ரிவாயை செஞ்சுட்டு ஹதீஸ் முன்கர் என்று சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் ஹாரிஸ் இப்னு வஜீஹ்ங்கிறவர் காணப்படுறாங்க. அப்போ அந்த ஹதீஸ் வந்து என்ன இல்லை, சஹீஹான ஹதீஸ் இல்லை. இன்னொரு ஆதாரம் சொன்னாங்க, குளிப்பில் வந்த இன்னொரு ஹதீஸ் உண்டா உதுவுக்கு கியாஸ் பிடிக்கிறாங்க. குளிக்கிறதுக்கு வந்த ஹதீஸை என்ன செய்கிறாங்க, இதுக்கு ஆதாரம் பிடிக்கும். அது என்னது, அப்போ ரசூலுல்லாஹ் அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி ஜனாபத்து குளிக்கணும் என்று சொல்லி அதில் ஒன்று சொல்லுவாங்க, தபுல்லு உசூல ஷாரி வ துனக்கில் பஷரா, முடிவுடைய அடியிலே போய் கழுகி மேனியை துத்தப்படுத்து. அப்போ இது குளிப்பில் வந்திருக்குது, நாங்கள் இது என்ன செய்யணும், அதுக்கு கியாஸாக எடுக்கணும் என்று சொல்கிறோம். உதுவுக்கு கியாஸாக எடுக்கணும். ஆனால் அந்த ஹதீஸும் லாயிஃபானது. அலி இப்னு ஸைத் இப்னு ஜதானிக்கார், அவர் லாயிஃபானார். இன்னொரு ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஹதீஸ் கொண்டு வராங்க. அதை இப்னு ஹஸ்ம் அவர் முஹல்லாவில் என்ன ரிவாயத்து செஞ்சிருக்கிறாரு. அதில் ரசூலுல்லாஹ் அவங்க எப்படி என்ன ஒது செய்யணும்ங்கிறத என்ன சொல்லி கொடுத்து அதில் சொல்கிறாங்க, யா ஆயிஷா என்று வந்து சும்மா உதுலுக்கி ஜில்தக்கி தப்பாய், உனது என்ன உனது தோலை நீ தேய்த்து கழுகி என்ன தப்பாய் ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து என்ன செய்வாயாக என்று சொல்லி அப்புறம் சொன்னாங்க. அந்த ஹதீஸ் இந்த ஹதீஸும் வந்துட்டு எக்ரிமா வந்துட்டு என்ன அவர் லாயிஃபானால் எக்ரிமத்து நம்பார். அப்போ அதுவும் என்ன இல்லை, அதுக்கு ஆதாரமாக கொள்ள முடியாது. இன்னொரு ஹதீஸ் அது ஆசிம் இப்னு அம்ர் அவர் ஊடாக வந்த ஹதீஸ். அதில் வருகிறது என்ன, ததுலுக்கு ரஅஸக குல்ல மர்ரா, உனது தலையை நீ என்ன செய்வ, தேய்ச்சி கழுவுவாயாக. சும்மா தக்ஸிலு சாயிர ஜஸதிகேன்னு சொல்லி அந்த அந்த ஜனாபத்தில் குளிக்கிற வரக்குள்ள என்ன செய்ய அந்த ஹதீஸ் வருகிறது. அப்போ அதுக்கு என்ன செய்கிறாங்க, அதை கியாஸை பிடிக்கிறாங்க. இந்த ஹதீஸும் வந்து உமைர் வந்து மஜ்ஹூல். அப்போ சுருக்கமாக சொல்ல போனால் தேய்த்து கழுக வேண்டும் என்று வந்ததுக்குரிய ஹதீஸான லாயிஃபானவைகள் இல்லை, தண்ணி பட்டா போதும் என்று அதனால் பிடிக்க ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கு, அதுவும் லாயிஃபான ஹதீஸ். அப்போ எதில் ஹிலாஃபு கடைசி நிற்கின்றா, இந்த கசலை கழுவுறது என்றால் என்ன என்கிறது லுகாவில் தஃப்சீரில் தான் இந்த ஹிலாஃப் கடைசி மிச்சமாக இருக்கு. அப்போ இங்கே வந்து ரெண்டு பேரும் ரெண்டு வார்த்தை வைக்காங்க. ஜும்ஹூர் சொல்கிறாங்க தண்ணி ஓடுனா போதுமென்று, மாலிக் இமாம் சொல்கிறாங்க என்னென்று அதை தேய்ச்சி கழுவணுன்றது. எனக்கு படுற மாதிரிக்கு மாலிக்குடைய மதுகப் ராஜியாக இருக்கும் போல தோன்றுது. ஏனென்றால் தண்ணியை சும்மா உருவத்தை அதை குளிச்சேன்னு சொல்கிறதுக்கு நம்மளோட பாஷையிலையும் சொல்லி யோசிச்சு பார்த்தா, அசலைங்கிறது எங்களோட பாஷையிலையும் கழுகுது என்றால் அதை ஒரு பாத்திரத்தை கழுகுனேன், உடம்பை கழுகுனேன் என்றால் சும்மா தண்ணியை ஊற்றுனது கழுகுற இல்லையா, அது தேய்ச்சி கழுகுறது தான்ப்பா அவ்வளோதானே. அப்போ அதை அல்லாஹு ஆலம் அர்ஜஹ் மாதிரி தெரியுது. அடுத்தது இமாம் மாலிக் வந்து இமாம் அஹ்லுல் மதீனா. அப்போ அவங்கள்ட்ட ஒரு சுன்னா முத்தவா அந்த அவங்கள்ட்ட வாழையடி வாழையாக தேய்ச்சி கழுகிற முறை தான் இருந்திருக்கும். அப்போ எனவே அதுவும் என்ன மினல் முரஜ்ஜிஹாத்தியான், அதை எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது அரபிகள்கிட்ட வந்து தண்ணிகள் அந்நேரம் ஓட விட்டு கழுகிற அளவுக்கு பெருசாக அங்கே தண்ணி இருக்கல அவங்கள்ட்ட. இப்போ அவங்கள்ட்ட ஒரு பையில் தண்ணியை வச்சுப்பாங்க, அதை கொஞ்சம் எடுத்து அப்படி தேய்ச்சி தான் கழுவுவாங்க. அதான் அவங்கள நாங்கள் இப்போ பைப்பில் என்ன பிடிச்சி கொண்டு என்ன டெப்பில் பிடிச்சி கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம், கழுகுற மாதிரி அந்தளவு கண்டிப்பாக தண்ணி இல்லை.
ரசூலுல்லாஹி ஒது செய்கிற முறையை நாங்கள் பார்க்கக்குள்ள என்ன அந்த பையில் தண்ணி இருக்கும், அதை எடுத்து கொஞ்சம் அப்படியே ஓட தண்ணி எடுத்து தேய்ச்சி கழுவுவோம். அப்படி தான் போடுறேன். அப்போ எனவே இந்த தேய்ச்சி கழுவுறது கடமைங்கிறது தான் எனக்கு படுறது. வல்லாஹு ஆலம். அடுத்த விஷயம் என்னவென்றால் 10வது சட்டம், இதிலிருந்து பெறக்கூடிய 10வது சட்டம் என்ன என்றால், 2 கைகளையும் முட்டுக்கால் வரை முழங்கை வரைக்கும் கழுக வேண்டும். 2 கைகளையும் முழங்கை வரைக்கும் கழுக வேண்டும். இதில் என்ன செய்யப்பட்டிருக்குது, வைத்தியக்கும் இதழ் மராஃபிக் என்று குர்ஆனில் வந்திருக்குது. அதில் நாங்கள் படிக்க உஸ்மான் ஹதீஸில் வந்திருக்குது. அதில் இஜ்மா, அதில் எந்த விதமான ஹிலாஃபும் வருமே இல்லை. அப்போ கழுகக்குள்ள முதல் வலது கையை கழுகுறையா இடது கையை கழுகுறான்னு சொன்னால், சுண்ணத்து வந்து என்ன செய்யும் போது கழுகும் பொழுது அஹ்லு சுன்னாக்கள் சொல்கிறார்கள் என்ன, வலது கையை முதல் கழுவிட்டு பிறகு இடது கையை கழுகணும். ஆனால் சுண்ணத்துன்னு சொல்கிறார்கள். ஆனால் ஷியாக்கள் சொல்கிறார்கள் வலது கையை முற்படுத்துறது வாஜிப், கட்டாயம் வாஜிபாக கழுகத்தான். ஆனால் இமாம் நவவி இவங்க சொல்கிறாங்க ஷியாக்கள் ஹிலாஃபு ஷியா லா யூத்தத் பிஹி, அது எங்களுக்கு கணக்கெடுக்க வேண்டிய விஷயம். அப்போ அஹ்லு சுன்னாக்களுக்குரிய ஆதாரம் என்ன, புகாரியில் முஸ்லிமில் வர ஹதீஸ், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜிபுஹு தயம்முனு ஃபி தனஉலிஹி வ தரஜ்ஜுலிஹி வ துஹூரிஹி வ ஃபி ஷஅனிஹி குல்லிஹி. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு தனது பாதரட்சை அணியும் போதோ அல்லது தலையை வாரும் பொழுதோ அல்லது சுத்தப்படுத்தும் போது வலதைத்தான் நினைச்சுவார்கள். அவங்களுக்கு விருப்பம் முற்படுத்துறது ஒஃபீஷா அணியே குள்ளிகை எல்லாத்துலேயும். ஆனால் ஷியாக்களுக்கு ஒரு ஹதீஸ் ஒன்று ஆதாரமாக பிடிக்கிறாங்க. அவங்க ஆதாரமாக கொள்ளல, என்னை சிலாக்களை ஆதாரமாக எடுக்கிறாங்க. அபுதாவுதுல இப்னு மாஜான வந்திருக்கிறது, இதா தவல்லாத்தும் ஃபப்தவு பி அயாமினிக்கும், நீங்கள் உடுத்தால் அல்லது ஒது செய்தால் வலதை கொண்டு ஆரம்பியுங்கள். அப்போ ஃபப்தவு என்கிறது அம்ரு, அம்ரு லில் உஜூப், அம்ரு லில் உஜூப். இப்னு ஹுஸைமாவும் இப்னு ஹிப்பானும் என்ன செய்யாங்க அந்த ஹதீஸை என்ன சஹீஹாக கேட்குறாங்க. ஆனால் இந்த ஹதீஸ் அறிவிக்கிற யாருன்னு சொன்னால் ஜுஹைர் அனில் அமஷ் அன் அபி சாலிஹ் அன் அபி ஹுரைரா. அப்போ ஜுஹைர் லஃப்துல தான் இப்படி வருது, இதா லபிஸ்தும் இதா தவல்லாத்தும் ஃபப்தவு பி அயாமினிக்கும் என்று வந்திருக்குது. ஆனால் அபு முஆவியா அத்தரீர் வந்து என்ன செய்யும் பொழுது ஆமஷ்ட ஹதீஸ் எடுக்கும் பொழுது இது ரசூலுல்லாஹ்வுடைய மர்ஃபூவான ஹதீஸ் அல்ல, மௌகூஃபாக ரிவாயத் செய்திருக்கிறார். அதோட உதுவை செய்யவும் இல்லை. அந்த ரிவாயத் எப்படி வந்து, இதா லபிஸ்த ஃபப்த பில் யும்னா, நீ என்ன செய்தால் உடுத்தால் வலதை கொண்டு ஆரம்பி, வைதா ஹலாத்த, நீ அந்த பாதனையை கலட்டினால் ஃபப்த பில் யுஸ்ரா. அப்போ அது அபூ ஹுரைரா அவங்களோட ஹதீஸை கொண்டு என்ன செய்யும், அப்போ அவங்களோட கருத்தாக ரிவாயத் செய்யப்பட்டிருக்கு. அப்போ அதில் இந்த அபூ முஆவியாவா ஜுஹைராவான்னு கேட்டால் அபூ முஆவியாவோட ரிவாயத்தான் எடுக்கும். எனவே மர்ஃபூவாக இருக்கிறது. வேறு சில முத்தாபாத்துகளும் இதுகளும் இருக்குது. அதுகளை பற்றிய விஷயங்களை அதை நாங்கள் கொண்டு வந்தீங்க, நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வாய்ச்சி கொடுக்கணும். ஆனால் சில சஹாபாக்களை தொட்டும் வரக்குள்ள இடதை முற்படுத்தினதாக என்ன செய்யப்பட்டிருக்கு, சில அறிவிப்புகள் காணப்படுது. அதில் ஒரு ஆள் கேட்குறாரு வந்து, அலி அவங்கள்ட்ட ஒது செய்யும் பொழுது அதாவது வலதை விட இடதை கொண்டு ஆரம்பிக்கலாமான்றதுக்கு அவங்க தண்ணியை வரவழைச்சி இணைஞ்சாங்க, இடதை கொண்டு ஒது செஞ்சாங்க என்று. அப்போ அது அலி அவங்கள தொட்டும் வந்திருக்குது, அவங்க செஞ்சுதாங்க. அப்போ இதில் வந்து ஜியாதுங்கிற அழிக்கிறார், ஜியாது மௌலா பனி மஹ்சூம், அவர் மஜ்ஹூல் இப்னு மயின் சொல்கிறார் லாஷியன். அலியை தொட்டு வேறு ரிவாயத்துகள்லாம் வருது, அதெல்லாம் என்ன ஆதாரமாககள் அல்ல. இப்போ இமாம் ஷாஃபிஈ சொல்கிறாங்க, இதா சபத்தை நாங்கள் என்ன அது ஒரு அலி அவங்களும் இப்னு மஸ்ஊதும் அப்படி செஞ்சாங்க என்று வச்சு கொண்டாலும் கூட ஃபலைஸத் அலைனா ஃபீ ஹுஜ்ஜா,
வலைச மிம்மா ஹாலஃப்னா பிஹி பிஸபீல். அது வந்துட்டு இஜ்மா முரண்பட்டதாக ஆகாது என்று இமாம் ஷாஃபி இமாம் என்ன சொல்லியிருக்கிறார். அப்போ சுருக்கம் என்ன சொன்னால், ரெண்டு கையையும் முழங்கை வரக்காலம் கழுவுறதுல எந்த விதமான ஹிலாஃபுமே கிடையாது. அதில் வலதை முற்படுத்துறது சுன்னத்து. ஷியாக்கள் சொல்கிறாங்க வலதை முற்படுத்துறது வாஜிப் என்று. அதுக்கு சில ஆதாரமாக கொண்டு வராங்க. அந்த அம்ரன் வந்து ஃபப்தவு அயாமினிக்கும் என்று நாங்கள் சொன்னோம். அது ரசூலோட ஹதீஸ் மருஃபு அல்ல, அது மௌகூஃப். அத்தோட மௌகூஃப் அலா அபூ ஹுரைரா அவங்க சொன்னது தான் அது ராஜிஹானது. அத்தோடு அதில் உது சொல்லப்படலை, உடுக்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு சில சஹாபாக்கள் அலி இப்னு அபி தாலிப், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன் அவங்க என்ன செய்ததாக வலதை கொண்டு ஆரம்பித்ததாக அல்லது ஆரம்பிக்கிறது பரவாயில்லைன்னு சொன்னதாக வந்தது. அதுகளும் என்ன சஹீஹான ரிவாயத்துகள் அல்ல. அடுத்ததாக 11வது சட்டம் என்ன என்ற இந்த ஹதீஸில், அந்த கையை கழுவும் பொழுது நாங்கள் முழங்கை வரைக்கும் கழுவோம் என்கிறது இந்த ஹதீஸில் விளங்குது. ஆனால் உலமாக்கள் மத்தியில் ஒரு சர்ச்சை என்ன என்றால், இந்த கையை கழுகுறதுல முழங்கை அடங்குமா இல்லையா? ஒரு ஆள் கையை கழுகக்குள்ள முழங்கை மட்டுக்கும் கழுகிட்டு முழங்கையே கழுகாம விட்டார். அப்போ அவர் உதவி செய்து வருமா? இல்லாட்டி கட்டாயம் அந்த முழங்கையையும் சேர்த்துத்தான் என்ன அவர் கழுகணுமா என்கிறதுல ஒரு ஹிலாஃப் ஒன்று இருக்குது. அதில் 4 மதுஹப்புக்குரிய இமாம்கள்னு சொல்கிறாங்க, அவர் முழங்கையை சேர்த்துத்தான் என்ன செய்யணும், இதை சேர்த்துத்தான் என்ன செய்யணும், கழுகணும். ஆனால் லாஹிரியாக்கள் சொல்கிறாங்க, அடுத்தது சில மாலிக் மதுவை சேர்ந்த பின்னுக்கு வந்தாக்கள் சொல்கிறாங்க, தபரி போன்றாக்கள் சொல்கிறாங்க, இல்லை இது கழுகுறதுல என்ன செய்யாது, அடங்காதுன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த சர்ச்சை என்றால், இலா என்கிறது காயாவுக்குரியது, ஒரு தொங்கலுக்கு கொண்டே விடும். இலாங்கிறது காயா, ஒரு தொங்கலுக்கு கொண்டு விடும். அப்போ இலா பாவிச்சால் அல் முகையா தொங்கலுக்கு உட்பட்டது இலாவுல அடங்குமா அடங்காது. அரபு பாஷையில் சில நேரங்களில் காயா முகையா வந்து அந்த தொங்கலில் உள்ளது அடங்கும், சில நேரங்களில் அடங்காமல் விடும். அப்போ இலாங்கிறது அதுக்கு அந்த காயா மட்டுக்கும் வரும், அந்த காயா அடங்காது, அல் முகையா அடங்காது, இல்லை மா என்ற ஒரு அர்த்தத்தையும் வரும். அப்போ அதே மாதிரி தான் இந்த சர்ச்சை வந்து ஐதியக்கும் இடல் மராஃபிக் என்றால், அப்போ மராஃபிக் அந்த இது மட்டுக்கும் முழங்கை மட்டுக்கும் கழுகணும், அதை கழுகப்படாண்டு எடுக்கலாம். இல்லை மத்தாக்கள் சொல்லுவாங்க, இல்லை அது மால் மராஃபிக்கு இலாவுக்கு மாவுடைய அர்த்தம்னு சொல்லுவாங்க. அப்போ இது அரபு பாஷையில் விளங்குறதுல உள்ள ஒரு சர்ச்சை தான். அதே போல் தான் கை என்ற சொல் இருக்குதானே, கைங்கிறது மணிக்கட்டு வரைக்கும் அரபுல கை என்று பாவிக்கிறது. இது இந்த திராவுக்கும் என்ன செய்கிறது, முழங்கை என்று அந்த கை என்று பாவிக்கிறது. இந்த இதுக்கு அவதுக்கும் கை என்று சொல்றது. அப்போ கையென்று சொல்லு இப்போ ஐதியக்கும்ங்கிறதுக்குள்ள அப்போ அவங்க சொல்லுவாங்க கழுக தேவையில்லையாக்கள் இது மட்டும்தான் என்ன கழுகணும், இல்லை அதில் அதுதும் அடங்கும்ங்கிறாக்கள் அதை சேர்ப்பாங்க. இப்படி ஒரு 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 அரபு பாஷையில் அந்த இலாவுக்கும் எதுவுக்கும் உள்ள ஒரு கருத்து என்ன என்கிறதுல சர்ச்சை. இதில் பிரதான சர்ச்சை வந்து இலா அன்று போட்டால் என்ன செய்யுமா, அடங்குமா அடங்காதா என்கிறது. ஆனால் அரபு பாஷையில் ரெண்டுக்கும் பாவிச்சிக்கிறாங்க. ஒன்று முகையா அடங்கும் அடங்காமலும் நினைஞ்சிக்கிறாங்க, பாவிச்சிருக்கிறாங்க. இப்போ அரபிகள் சொல்லுவாங்க சிர்து மினல் கூஃபத்தி இலல் பஸ்ராவுக்கு நான் நடந்து சென்றேன் என்றால், அவர் பஸ்ராவோட போர்டருக்கு போய் நின்று போட்டால் சொல்லுவார், இல்லை பஸ்ராவுக்கு நுழைஞ்சது கூடன்னு சொல்லுவார். அப்போ அங்கே என்ன செய்யுது, முகையாவுக்குள்ள காயா முகையாவுக்குள்ள அடங்கு. இப்போ குர்ஆன்ல வந்திருக்கு ஃபநதிரத்துன் இலா மைஸரா, இப்போ அதில் அடங்குது இல்லை இந்த ஆயத்தில். ஃபநதிரத்துன் இலா மைஸரா, அவருக்கு
அவர் வசதி ஏற்படும் வரைக்கும் என்ன செய்யணும், அவர் கடன் கொடுத்தால் எதிர்பார்க்கும், கடன் கொடுத்தால் எதிர்பார்க்கும். அப்போ எதிர்பார்க்கணும் எது வரைக்கும், அவருக்கு அந்த வசதி வரும் வரைக்கும். அப்போ வசதி அடங்காது, வசதியில் போர்டரில் போய் நிற்கும். இப்போ இந்த இடத்துல செய்த முகையாவில் அடங்காது. ஏனென்றால் நாங்கள் அதுக்கு அடங்குமென்று சொன்னால், மைசரா காயாவுக்குள்ள அடங்குமென்று சொன்னால் வசதி வந்ததுக்கு பிறகும் எதிர்பார்க்கணும் வந்து. அப்போ இன்னும் முக்கியமாக ஹஃபில்துல் குர்ஆன மின் அவ்வலிஹி இலா ஆஹிரிஹி, குர்ஆன் நான் ஆரம்பத்தில் கடைசி மட்டுக்கு பாடமாக்கினேன். அப்போ இலா ஆஹிரிஹி, அப்போ என்ன சூரத்து நாசும் அடங்கும், இல்லை சூரத்து நாசில் மறைக்கும் தான் படமாக்குன்னு சொல்லிடுமா, அப்படி இது அடங்கும். எப்போ அரபியல்கிட்டையும் குர்ஆன்லையும் பல மாதிரி பாவிக்கப்பட்டு வந்திருக்கு. இலாவில் முகையா அடங்கும், சிலதுங்களில் அடங்காது. அப்போ மாவுடைய அர்த்தம் வரும், மாவுடைய அர்த்தம் வராது. அப்போ ஹஃபில்துல் குர்ஆன மின் அவ்வலிஹி இலா ஆஹிரிஹி என்றால் ஐ ஹஃபில்துல் குர்ஆன மின் அவ்வலிஹி மா ஆஹிரிஹி என்று வரும். மற்றதில் பார்த்தோம்னா நதுரத்துன் இலா மைசரா என்றால் அப்போ என்ன, மைசராவில் நதுரத்துன் மா மைசரான்னு வராது படுத்துது. அப்போ அப்படி கருத்து கொடுத்தோம் என்றால் அப்போ வசதி வந்ததுக்கு பிறகும் அவர் இது பார்த்து கொண்டிருக்கிற அர்த்தம் வரும். அப்போ இந்த இடத்துல முகையா என்ன செய்யலை, அடங்கல். அதே போல் தான் நாங்கள் சொன்ன மாதிரி சிறுத்து மினல் பசரத்தி இதழ் கூஃபத்தி, அப்போ இந்த இடத்துல அடங்குது. அப்போ அரபு பாஷையில் பல மாதிரியும் நெஞ்சிக்கிறாங்க, அதை பாவிச்சிக்கிறாங்க. அப்போ இங்கே நாங்கள் என்ன செய்யணும், ஒரு முரஜ்ஜிஹ் ஒன்று தேடணும். இது அடங்குந்தான் என்று செல்வதற்கு வேறொரு முரஜ்ஜிஹ் ஒன்று தேடணும். லுகாவில் சர்ச்சை ஆயிட்டு. அப்போ நாங்கள் முரஜ்ஜிஹை தேடினோம் என்று சொன்னால் எங்களுக்கு முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் ஒன்று வந்திருக்கு. அதில் நுஐம் இப்னு அப்துல்லா அல் முஜ்மிர் அவர் சொல்கிறாரு, ராயித்து அபா ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு யதவத்தா, அவர் ஒது செய்யக்குள்ள சும்ம கஸல யதஹுல் யும்னா, வலது கையை கழுகினாரு, ஹத்தா அஷ்ரா ஃபில் அதுத், இதில் கழும்பறிக்கும் அதுத் என்று சொல்கிற அந்த இது மட்டுக்கும் என்ன அவர் அப்போ இதையும் சேர்த்து கழிட்டு புறவு சொன்னார். ஹாக்கதா ரைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவத்தா, ரசூலுல்லாஹி ஒதுச்சது கண்டேன். அதே போல் இந்த காலக்காலுக்குள்ளேயும் முன்னங்காலையிலையும் சேர்த்து என்ன வார அளவுக்கு கழிடிக்கார். அப்போ சொல்கிறாரு, ஹாக்கதா ரைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதவத்தா, ரசூலுல்லா ஒதுச்சி கண்டேன். அதுக்கப்புறம் சொல்கிறார் என்ன அந்துமுல் குர்ருல் முஹஜ்ஜலூன யௌமுல் கியாமத்தி மின் இஸ்பாகில் வுது என்று சொல்லி அந்த ஹதீஸ் நான் புரோகரன்னு சொல்லுவேன். அப்போ இதில் மஹல்லு ஷாஹித் என்றால் அஷ்ரா ஃபில் அதுத் வ அஷ்ரா ஃபிஸ் சாக் ஐ அத்ஹலல் குஸ்ல ஃபீஹிமா. அப்போ இந்த ஹதீஸில் என்ன, இப்போ ஹாக்கதா ரைத்து ரசூலுல்லாஹ்ங்கிறது இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றையும் குறிக்கலாம். ரசூலுல்லாவை கண்டேங்கக்குள்ள அல்லது இல்லை பெரும்பாலான பகுதியை கண்டேன்னு சொல்லலாம். ரெண்டுக்கு நம்ம பாடி. அப்போ இந்த ஹதீஸ் யார் அறிவிக்கிறேன்டா, நுஐம் இப்னு அப்துல்லா முஜ்மிர்ட்டிருந்து உமாரத் இப்னு கஸியா அல் அன்சாரி அறிவிக்கிற ரிவாயத்தில் தான் இந்த லஃப்து வருது. ஆனால் சயீத் இப்னு அபி ஹிலால் முஜ்மிர்ட்டு இந்த ஹதீஸ் எடுக்கக்குள்ள என்ன கடைசியான ஜும்லா தான் வருது, அந்துமுல் குர்ருல் முஹஜ்ஜலூன யௌமுல் கியாமத்தி மின் இஸ்பாகில் வுது. அதில் சிஃபத்துல் வுதுவில் இது மட்டுக்கும் என்ன, அது மட்டுக்கும் என்னஞ்சாங்க உது செஞ்சாங்க என்றது அவர் ரிவாயத்தில் இல்லை, அது புகாரியில் வருது. இப்போ இதில் ரெண்டு பேர்லையும் யார், உமாரத் இப்னு ஹுஸையாவும் அடுத்தது சயீத் இப்னு அபி ஹிலாலையும் யார் அவுசக்கண்டு பார்க்கக்குள்ள சயீது தான் அவுசக். அப்போ எனவே அந்த ரிவாயத்தை எடுக்கிறதுல உங்களுக்கு ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. சரி, இதே ஹதீஸை சயீத் இப்னு அபி ஹிலால் வரக்குள்ள அந்த ஹதீஸில் ஹத்தா இன்னொரு ஹதீஸ் அம்ரு இப்னு ஹாரிஸ் அன் சயீத் இப்னு அபி ஹிலால் அன் நுஐம் இப்னு அப்துல்லா அன்னஹு ரஆ அபா ஹுரைராண்டு ஃபகஸல வஜ்ஹஹு வ யதைஹி ஹத்தா காத யப்லுகுல் மன்கிபைன் வரைக்கும் இணைஞ்சாங்க, தண்ணி எப்படியோ எடுத்து கழுகுனாங்க. கலியை போட்டு என்ன சொல்கிறாருன்றா, ரசூலுல்லாஹ் கண்டேன்னு சொல்லலை, சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் இன்ன உம்மத்தி யௌமல் கியாமத்தி குர்ரன் யாத்தூன யௌமல் கியாமத்தி குர்ரன் முஹஜ்ஜலீன் மின் அஸரில் வுது. எனது உம்மத்து ஃபமன் இஸ்ததா மின்கும் அன் யுதீல குர்ரத்தஹு ஃபல்யஃபஅல், யார் அவங்களுடைய அந்த குர்ரத்தை கூட்டிக் கொள்ள முடியுமோ, அந்த
முகத்திலையும் காலிலையும் வெள்ளை வரக்கூடிய அளவுக்கு யார், ஒளி வரக்கூடிய அளவுக்கு யார் கூட்டிக் கொள்ள முடியும். அப்போ இது இந்த ரிவாயத்தில் விளங்குது அபூ ஹுரைரா அவங்க இஜ்திஹாது பண்ணித்தான் நினைஞ்சிக்கிறார்கள், அகுதையும் மன்கிபைனையும் நினைஞ்சிக்கிறாங்க, கழுவிக்கிறாங்க. எனவே நஸ் இல்லை. அவங்க இந்த இன்ன உம்மத்திய துணை யௌமுல் கியாமா உர்வன் முஹஜ்ஜலின் மின் அஸரின் உதுங்கிறத அந்த ஹதீஸ் அவங்க விளங்குறாங்க. என்ன என்றால் நாம் கழுகக்குள்ள கூட்டி கூட்டி கழுகணுங்கிறத அவங்க விளங்கிக்கிறாங்க. இந்த ரிவாயத்தை ஃபுலைஹ் இப்னு சுலைமான் நுஐம்ன்ற அளவுக்குள்ள ஷக்கில் ரிவாயத்தை செஞ்சிருக்கிறார். லா அத்ரி கௌலுஹு மன் இஸ்ததா அன் யுதீல குர்ரத்தஹு ஃபல்யஃபஅல் மின் கௌலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் மின் கௌலி அபீ ஹுரைரா. ஆனா ஃபுலைஹ் வந்து ஸய்யிஉல் ஹிஃப்ஸ். இப்போ இப்னு கையிம் என்ன சொல்றார் என்றால், அவர் ஹாதில் அர்வாஹ் என்ற கிதாபில் ஃபமன் இஸ்ததா மின்கும் அன் யுதீல குர்ரத்தஹு ஃபல்யஃபஅல் என்கிற இது வந்து ஹதீஸில் அபூ ஹுரைரா ஹதீஸில் செய்யப்பட்ட முத்ரஜ்ன்னு சொல்கிறாங்க. அது புகாரியில் வந்திருந்தாலும் அந்த துண்டு ஃபமன் இஸ்ததா மின்கும் யுதீல குர்ரத்தஹு ஃபல்யஃபஅல் என்கிற அந்த துண்டு இருக்குதானே, அது வந்து முத்ரஜ் ஃபில் ஹதீஸ். இதை ஹதீஸ் கலை அறிஞர்கள் அதிகமானாக்கள் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது சிவரஸ் ரிவாயத்தில் இது யார் சொன்னது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லாத ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லாங்கிறதுல ஒரு ஹிலாஃப் ஒன்று இணைஞ்சிருக்குது, ஏற்பட்டிருக்குது என்று சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எங்களோட ஷேகுனா இப்னு தைமியா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த லஃப்து வந்து லா யும்கின் அன் தகூன மின் கலாமி ரசூலில்லாஹ். இதை சொல்ல ஃபைனல் குர்ரத்து லா தகூனு இல்லா ஃபில் யத். குர்ரத்துங்கிறது கையில் வாரது தான். லா தகூனு ஃபில் வஜ் விளங்குதானே, அதில் என்ன வஜிகில் வராது. வஜிகில் குர்ரம் கூட்டி கழுத போனால் தலை வந்துடும். விளங்க தலை வேறு, அது வந்து பலாத்து சம்மா குர்ரா என்று இப்னு தைமியா அவங்க சொன்னதாக. யார் இப்னு தைமி சொன்னதாக இப்னுல் கையிம் ஹாதில் அர்வாஹ்னு சொல்கிறாங்க. அதே போல் இப்னு தைமி இந்த பேச்சு வந்து காயிதா ஜலீலா ஃபித் தவஸ்ஸுல் வல் வஸ்வீலா மஜ்மூ ஃபதாவாவிலையும் இந்த கருத்து காணப்படுகிறது. இப்னு ஹஜரும் ஃபத்ஹுல் பாரி சொல்கிறாங்க, வலம் அர ஹாதிஹில் ஜும்லத ஃபமன் இஸ்ததா மின்கும் அன் யுதீல குர்ரத்தஹு ஃபல்யஃபஅல் ஃபி ரிவாயத்தி அஹதின் ரவா ஹாதல் ஹதீஸ மின ஸஹாபா வஹும் 10. இந்த ஹதீஸை 10 சஹாபாக்கள் வச்சு யாரும் இந்த துண்டை சொல்லலை. வலா மிம்மன் ரவாஹு அன் அபீ ஹுரைரா கைர் ரிவாயத்து நுஐம் ஹாதிஹி. நுஐம் இந்த ரிவாயத்தில் வந்திருக்குது. அப்போ இது வந்துக்கிட்டு அப்போ முத்ரஜ் என்றதுக்குரிய ஆதாரம். அப்போ இப்னு ஹஜரும் என்ன செய்கிறாரு, அவர் இந்த அவர் கருத்து வந்து ஃபமன் இஸ்ததா மின்கும் அன் யுதீல குர்ரத்தஹு ஃபல்யஃபஅல்ங்கிறது என்ன, அதுவும் முத்ரஜ் தான் என்கிறது தான் கூட அர்த்தம். இப்னு கையிம் சொல்கிறாரு, கைரு வாஹிதின் பையன தாலிக்க கைரு வாஹிதின் மினல் ஹுஃபாஸ். ஹதீஸுங்களையும் சில ஆக்கள் அதை முத்ரஜ் என்று சொன்னதாக என்ன சொல்கிறாங்க. அப்போ எனவே இந்த ஹதீஸ் எது ஃபமன் இஸ்ததா மின்கும் அன் யுதீல குர்ரத்தஹு ஃபல்யஃபஅல்ங்கிறது அது அதை ஆதாரமாக வைத்து என்ன கை கழுகக்குள்ள என்ன அதை கொஞ்சம் கூட்டி இவ்வளவு கழுகிறதோ, அதே போல் காலை கழுகக்குள்ள முன்னங்காலையும் சேர்த்து கழுகிறதோ, அது வந்து என்ன இந்த ஹதீஸை நாங்கள் முத்ரஜ்னு சொல்ல முடியாது. இந்த ஜுஸியா இந்த ஜும்லா முத்ரஜ்னு சொல்ல மாட்டோம், அதில் எடுக்க இயலாது. அதை அபூ ஹுரைரா செஞ்சது என்று வச்சுக்கணும், அது அவர்கிட்ட இஜ்திஹாது என்று என்ன அதைத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும். அடுத்ததாக இது அபூ ஹுரைராவுடைய ஹதீஸ் வந்துக்கிட்டு என்னது, இப்படி கழுகுனது வந்து என்ன அவர் சுயகருத்து தான் என்கிறதுக்குரிய ஓரொரு ரிவாயத்து காணப்படுது. அது நீ இஸ்திஹாதுஹு அஸ்ஸக்ஸி என்றதுக்கு. அதில் அபூ ஹாஸிம் சொல்கிறார், குந்து ஹல்ஃப அபூ ஹுரைரத வஹுவ யதவல்லா லிஸ்ஸலா. அவர் தொழுகைக்கு ஒது செஞ்சிருக்கும் பொழுது நான் அபூ ஹுரைரா அவங்களுக்கு பின்னால் நின்றேன். ஃபகான யமுத் யதஹு ஹத்தா தபுலுக இபுத்தஹு. எது மட்டுக்கும் என்ன இபுத்து மட்டுக்கும் என்ன கம்பு கட்டு மட்டும் கொண்டு போனார்கள். ஃபகுல்து லஹு யா அபா ஹுரைரா மா ஹாதல் உது, இது என்ன உது, நீங்கள் இது மட்டும் செய்கிறீங்க என்று. அதுக்கு அவர் சொல்கிறாரு,
சமீத்து ஹலீலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்லுகுல் ஹில்யத்து மினல் முஃமினி ஹைது யப்லுகுல் வுது. அப்போ ஒரு மூமினுடைய அலங்காரம் வந்து ஒதுவுடைய அளவுக்கு போகும் என்று சொல்லி ஒரு ஹதீஸை சொல்றாரு. அப்போ இந்த ஹதீஸ், அப்போ அலங்காரம்ங்கிறது அது சாய்திலே தவிர எங்கள் இதில் அகுதிலையும் எண்ணத்திலையும் கத்துக்களையும் இல்லை. இப்போ அரபிகள் சில ஆபரணங்கள் அணியக்குள்ள பெண்களும் சரி ஆண்களும் சரி என்ன செய்வாங்க, ஒன்று இவரத்துக்கு அணிவாங்க அல்லது இவரத்துக்கு அணிவாங்க. இங்கே அணிகிறது அரபிகள்கிட்ட வழக்கம் இல்லை. இப்போ இங்கே அணிகிறது சில நேரங்கள் இங்கே எங்களை இந்துக்கள்கிட்ட ஆக்கள்கிட்ட இருக்கிறாங்க, ஆனால் அரபிகள்கிட்ட என்ன அது இருக்கல. அப்படி இப்படி கையும் அதுக்குரிய வழக்கத்தை சொல்கிறாரு. எனவே இப்படி கூட்டி செய்கிறது வந்து அவருடைய இஜ்திஹாது தான். அதே போல வேறொரு ஹதீஸ்களையும் தஹாவியுடைய ரிவாயத்திலையும் என்ன இன்னி உத்தீலு குர்ரதி இன்னி சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன உம்மத்தி யஅத்தூன யௌமல் கியாமா என்ற ஹதீஸ் போட்டு நான் அதை கூட்டிக் கொள்கிறேன்னு சொல்லிக்கிறேன். ஆனால் அதில் இப்னு லஹியா இருக்காது. உங்களுக்கு தெரியும், அவரில் ஒரு சர்ச்சை ஒன்று இருக்குது. அப்போ எனவே இப்னு பத்தால் அவர் புகாரியில் சொல்கிற ஷரஹுல் புகாரியில் சொல்கிறார் வந்து இது அபூ ஹுரைரா வந்து ஒதுவுடைய எல்லையை கூட்டிக் கொண்டது அவர் இஜ்திஹாது தான். அது வந்து வேற சஹாபாக்கள் யாருமே அதை செய்யலை. முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு என்ன இஜ்மாவை பண்ணியிருக்கிறாங்க. அல்லாஹ் ரசூல் வகுத்ததை விட நாங்கள் என்ன செய்ய முடியாது, கூடுதலாக கொண்டு போக முடியாது. எனவே உதவுடைய எழுத்தை விட்டு கூட்டுறது கூடாது என்று நபி இமாம் வந்து சொல்கிறாங்க. அப்படி இப்படி பார்த்தால் வந்து இன்கார் பண்ணது அப்படி இல்லை, அது அபூ ஹுரைரா அவங்க செய்யலை, ரசூலுல்லாஹ் கண்டு செஞ்சாங்க தான் என்று சொல்கிறாங்க. ஆனால் அப்போ நான் முந்தைய ரிவாயத்தில் பார்க்க அப்படி இல்லை, இதில் இல்லை. அந்த ரிவாயத்துகளெல்லாம் ஒன்று செஞ்சு போட்டு நான் ரசூலுல்லாஹ்வை கண்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ அது இடம்பாடு இருக்குது இஜ்திஹாதுக்கு. அதே போல் இன்னொரு ஹதீஸ் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ஹதீஸ் வருது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தவல்லா அதாரல் மா அலா மிர்ஃபகைஹி, தண்ணி என்ன செய்வார்கள் எடுத்தால் இந்த முழங்கை இது மட்டுக்கும் என்ன செய்வார்கள், மிர்ஃபக்கு மட்டுக்கும் தண்ணியை சுத்த விடுவார்கள் என்று அதுவும் இப்னு அக்கீல் இருக்கிறார், அவர் லாயிஃப். அப்போ சுருக்கம் என்ன என்று சொன்னால், நாங்கள் ஒது செய்கிறதுல எது அந்த முழங்கை முட்டுக்கைன்னு சொல்லுவாங்க, அந்த முட்டுக்கையும் அடங்குமா என்கிறதுல பெரும்பாலான அறிஞர்கள் 54 உட்பட அதை கட்டாயம் கழுவணும்னு சொல்கிறாங்க. லாஹிரியாக்காராக்கள் இல்லை அதை கழுவக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் ஏன் ஹிலாப் ஒன்று பார்க்கக்கூட அந்த இலல் மராஃபிக்குங்கிறது இலா மால் மராஃபிக்கியா அதோட சேர்த்து கழுவணுமா, இதழ் மராஃபிக் அது மட்டுக்கும் கழுவணும், அது மற்றது வரா என்ற அர்த்தமாங்கிறதாங்கிறது நாங்கள் பார்த்தோம். அது அரபுகள பேச்சிலையும் அது எதுங்கிறது இவ்வளவுக்கு முன் உள்ளதா அல்லது இது உள்ளதா அல்லது இது உள்ளதா என்கிறதுல என்ன உள்ள சர்ச்சை. அப்போ அந்த சர்ச்சத்தில் இந்த சட்டத்தில் உள்ள சர்ச்சை ஒன்று வருகுது. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டிய முரஜ்ஜி உண்டு, லுகாவில் பிரச்சனை வந்து என்ன செய்யணும், இப்போ நாங்கள் முரஜ்ஜி உண்டு தேடணும் சுன்னாவில். அப்போ தேடி பார்த்த டைமுக்கு அபூ ஹுரைரா அவங்களுடைய ரிவாயத்தில் வருது. அவங்க என்ன செய்கிறாங்களா ஹத்தா அஷ்ராஃபில் அதுன்னு சொல்லி இது மட்டுக்கும்னு சொல்லி புறவு பார்க்குற அந்த ரிவாயத்து வந்து உமாரத்து முன் கசியா. ஆனால் அதை வந்து யார் அறிவிக்கக்குள்ள, சைது பின் அபி ஹிலால் அறிவிக்கக்குள்ள என்ன செய்யலை, அது சிவத்துல் உது இல்லாமல் தான் நெஞ்சிக்கிறார் அறிவிச்சிக்கிறார். இந்த உர்வன் இன்ன உம்மத்தி யுதுஆன யௌமல் கியாமத்தி உர்வன் முஹஜ்ஜலின் மின் ஆசாரில் உதுங்கிறத மட்டும்தான் நெஞ்சிக்காரு, ரிவாயத் செஞ்சிக்காரு. இப்படி ஒது செஞ்சு இது மட்டும் கழுகுனது அவர் என்ன செய்யலை, கொண்டு வரல. அது சைது வந்து இமாராவோட அவசத்தானால். சரி, சைதுகிட்ட இருந்து அம்ருன் ஹாரிஸ் அழுக்கும் பொழுது அபூ ஹுரைரா செஞ்சாங்க, மன்கிபைன் மட்டுக்கும் என்ன செஞ்சாங்க என்றதும் வந்திருக்குது. இஜ்திஹாது பிறகான் தான் நெஞ்சிக்காங்க என்றால் அங்கே கழுவி போட்டு ரசூலுல்லாஹ் செஞ்சேன்னு சொல்லாமல் நான் இந்த ஹதீஸிலேருந்து விளங்குனேன் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இது அபூ ஹுரைரா மௌகூஃப் அலா அபூ ஹுரைராத்துக்குங்கிறதுக்குரிய ஆதாரம் என்னன்னு சொன்னால், அதுக்கு நாங்கள் முஸ்லீமில் வந்த ஹதீஸை கொண்டு வந்தோம். அவர் தபுலுகுல் ஹில்யத்து மினல் முஃமினி ஹைது எபுலுகுல்ங்கிற ஹதீஸ் ஆதாரமாக காட்டித்தான் அவர் என்ன செய்ய கம்பு கட்டு மட்டும் கழிதிருக்கார். அவர் இஜ்திஹாது பண்ணி தான் இதை செஞ்சிருக்காருங்கிறது விளங்குது. வபில்லாஹி அத்தௌஃபீக்.